அதனால் இந்த வாரம் வந்து செவ்வாய் தசை ஒரு மனிதருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது என்னென்ன பலன்கள் தரும் அப்படின்றத இந்த வாரம் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த செவ்வாய்ன்றதை சகோதரக்காரகன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். செவ்வாய் சகோதரக்காரகன் சிகப்பு நிறத்திற்கு அதிபதி. சிகப்பான நிறமுள்ள அத்தனை பொருட்களும் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்குது. தவிர அந்த தன்னுடன் பிறந்தவர்கள், மூத்தவர்கள், இளையவர்கள் இவர்களுடைய அமைப்பையும் வந்து செவ்வாய் தான் குறிக்கும். மேலே வந்து தைரியமான ஒரு விஷயம். இந்த கிரகங்கள்லேயே ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறதுல வந்து இந்த ஆண் கிரகத்தில் முதன்மை வகிக்கிறது செவ்வாயோடது. ஒரு பெண் கிரகத்தில் முதன்மை வகிக்கிறது சுக்கிரன்னு சொல்கிற மாதிரி ஆண் கிரகத்தில் முன்னிலை வகிக்கிறது செவ்வாய் கிரகம். ஆகவே செவ்வாய் வந்து ஒரு ஆண் தன்மையுள்ள, எதிலும் துடிப்பாக உள்ள ஒரு ஆண் எப்படி இருப்பான், ஒரு இளைஞனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு இந்த இளங்கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞனை எப்படி இருப்பானோ அதோடைய மொத்த உருவகமாக செவ்வாயை சொல்லலாம். ஒரு கோபம், ஒரு எதிலும் ஒரு உத்வேகம், எதையும் சாதித்து காட்ட வேண்டிய ஒரு 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 உத்வேகமும் ஒரு ஆக்கத்திறனும் கொண்ட ஒரு கிரகம் செவ்வாய். அதே மாதிரி இன்னொன்று சொல்லப்போனால், நான் அந்த இளைஞன்னு திருப்பி சொல்லுவேன், எதுக்கும் பயப்படாத ஒரு தன்மை, ஒரு முன் யோசனை இல்லாமல். இளைஞர்களை பொதுவாக பார்த்தோம்னா என்ன பண்ணால் ஒரு பக்குவமற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான், எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு செயலில் இறங்குவான். இதற்கான ஒரு கிரகம் செவ்வாய் தான். ஆகவே ஒரு இளைய பருவத்தை, மனிதனில் வந்து குழந்தை பருவத்தை புதன் குறிப்பார். அதாவது ஆணுமற்ற பெண்ணுமற்ற ஒரு 15 வயதுக்கு முன்னான, அதாவது ஒரு பெண் 15 வயது பருவத்திற்கு வருகிறாள், ஒரு ஆண் வந்து அந்த அந்த பருவ அமைப்புகளுக்கு உள்ள நுழையிறான் அப்படின்றத வந்து ஆணும் பெண்ணுமற்ற குழந்தை பருவத்தை ஆணும் பெண்ணுமற்ற பருவம் தான் சொல்லணும். அந்த பருவத்தை புதன் குறிப்பார் என்றால், இந்த 15 வயதுக்கு மேலே 16 வயதிலிருந்து ஒரு பெண் யுவதியாவதோ, ஒரு ஆண் வாலிபனாவதோ, ஒரு 35 வயசுக்கும் உள்ள ஒரு துடிப்பான பருவத்தை செவ்வாய் குறிப்பார். ஆகவே செவ்வாய் என்பது ஒரு ஆண் கிரகம், சிகப்பு நிறத்தை குறிக்கும் கிரகம், தைரியத்தையும் வீரத்தையும் முன் யோசனை இல்லாமல் எதையாவது செய்கின்ற ஒரு அமைப்பை குறிக்கின்ற ஒரு கிரகம். இப்போ நான் எதுக்காக செவ்வாயை பற்றி சொல்லும்போது இவ்வளவு சொல்லிக்கிட்டு வரேன்னா, செவ்வாய் திசை நடக்கும் போது உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாய் சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருந்தார்னா உங்களுக்கு தைரியங்கள் ஒரு ஜாஸ்தியாகும். கண்ணாபிரான்னு வந்து எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். சில பேர் வந்து ஒரு இயல்பான நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுதலான ஒரு அமைப்பு, திடீர் உத்வேகம், திடீர் கோபம்லாம் அடையிறத பார்த்தா அவங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் அந்த நேரத்தில் செவ்வாய் தசை செவ்வாய் புக்தியில் போய்கிட்டு இருப்பாங்க. ஆகவே ஒருவருக்கு செவ்வாயுடைய தசை நடக்கும்போது அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து ஒருவருக்கு சகோதரரால் நன்மைகளும் இன்மைகளும், அதாவது நல்லவைகளும் அல்லவைகளும் நடக்கும். செவ்வாயுடைய வலுவை பொறுத்து ஒருத்தர் வந்து சகோதரரோட சண்டையும் போடுவார், சகோதரரை கட்டியும் பிடிச்சிக்குவார். ஆக செவ்வாயுடைய அமைப்பு இருக்கும்போது சிகப்பு நிறமுள்ள செம்மண் புவி, சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன, செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காரணம். செவ்வாய் ரத்தத்தை பார்க்க வேண்டியது ஒரு மருத்துவருடைய வேலை. ஆகவே செவ்வாய் யாரெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, தொடர்ந்து இல்லை ஒரு நிமிஷம், செவ்வாய் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அந்த அமைப்பில் இருக்கும்போது ஒருவருக்கு வந்து அந்த மருத்துவ படிப்பு வரும், இன்ஜினியரிங் படிப்பு வரும். இந்த மாதிரி நேரங்களில் வந்து செவ்வாய் தசை நடக்கிறதும் சுபத்துவமாகி செவ்வாய் தசை நடக்கிறதும் ஒருத்தர் டாக்டர் ஆக முடியும். செவ்வாய் தசை நடக்கும்போது சகோதரர்களுக்குள்ள சுபத்துவமாக இருந்தால் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் இணைவது நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சந்திரமங்கல யோகம்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய யோகமாக சொல்லப்படுகிறது. ஆகவே செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம். அந்த பாவகிரகம் நல்லதை செய்ய வேண்டுமென்றால் சுபகிரகங்களோடு சேர வேண்டும் அப்படிங்கிற விதிப்படி செவ்வாய் வந்து வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிற நிலைமையில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒளி பொருந்திய சந்திரனோடு சேர்ந்து இணைந்து பார்வையில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் செவ்வாய் தசை 7 வருடங்கள், மொத்தம் செவ்வாய்க்கு ஒதுக்கப்பட்ட வருடங்கள் 7. அந்த 7 வருடங்களும் செவ்வாய் தசை மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவார். பூமி லாபம், செவ்வாயோட மிக மிக முக்கியமான காரகத்துவம் சகோதரக்காரகன், பூமிக்காரகன். எந்த ஒரு கிரகத்திற்குமே உயிர்காரகம், ஜடக்காரகம் என்று சில காரகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. உயிர்காரகம்னு சொன்னால் செவ்வாயுடைய உயிர்காரகம் சகோதரன், உங்களுடைய கூட பிறந்த சகோதரனை குறிக்கிறவர் செவ்வாய். செவ்வாயின் உயிர்காரகம் சகோதரன் என்று சொல்லப்படுவதை போல ஜடக்காரகம் வந்து பூமி.
ஒரு பூமி லாபம், குறிப்பாக செம்மண் பூமி லாபம், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான கட்டிடங்கள் கட்டுதல். சிகப்பு நிறத்தை குறிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லும் போது அதில் செங்கலும் அடக்கம். ஒரு கட்டிடத்திற்கு ஆதாரமான தேவையான ஒரு விஷயம் செங்கல் என்பதால் அந்த செங்கலை, சிகப்பு நிறமான செங்கலை வைத்து கட்டப்படுகின்ற கட்டிடத்தையும் கட்டிடங்களின் மூலமாக வருகின்ற வருமானத்தையும் செவ்வாயை குறிக்கிறார். எவர் ஒருவருக்கு சுபத்துவமான செவ்வாய் திசை நடக்கும்போது அவருக்கு மருத்துவம், இன்ஜினியரிங், விளையாட்டு, சீருடை அணியும் அதிகாரம் மிக்க ஒரு துறைகள், போலீஸு, காவல், இராணுவம், மிலிட்ரி, இந்த மாதிரியான அனைத்து அமைப்புகளுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஆகவே செவ்வாய் சுபத்துவமாக தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு திசை நடத்தும் போது அதிகாரம் மிக்க துறைகள், ஐபிஎஸ் போன்ற துறைகளில் ஒருத்தருக்கு பணி கிடைக்கும். அந்த சுபத்துவம் குறைகின்ற நேரங்களில் அவர் காவல்துறையில் போலீஸுக்காரராகவோ எஸ்ஐ ஆகவோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருப்பார். யூனிஃபார்ம் அணிஞ்சு காவலாளியாக, அதாவது ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறதுக்கு கூட செவ்வாய் தான் காரணம். பாபத்துவ வலுப்பெற்ற செவ்வாய் ஒருவரை 5000க்கும் 6000க்கும் 8000க்கும் செக்யூரிட்டியாக வைப்பார். அதே அதிகமான சுபத்துவம் பெற்ற செவ்வாய் அந்த காவல் பணியிலேயே உயர்ந்த பணியான டிஜிபி போன்ற ஒரு மிலிட்டரியில் ஒரு மேஜர் ஜெனரல் போன்ற ஒரு உயர்வான ஒரு பணிகளில் வைப்பார். ஆகவே செவ்வாய் திசை, செவ்வாய் வலுவாக இருக்கும் ஒருவருக்கு அதிகாரம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். கொஞ்சம் கடின மனமாக இருப்பார். கொஞ்சம் எப்பவுமே முன்ன இருக்கக்கூடிய ஒரு எதையும் துடிப்புடன், ஒரு சரியோ தவறோ ஒரு துடிப்புடன் செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார். செவ்வாய் திசையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு நடக்கும். செவ்வாய் யோகராக இருக்கிற பட்சத்தில் சிகப்பு நிறம் உள்ள பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களை லாபம் கிடைக்கும், பூமி லாபம் கிடைக்கும். ஆகவே செவ்வாய் ஆண் கிரகம், ஆண் தன்மையுள்ள கிரகம். செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசையோட அமைப்பு ஒரு 7 வருஷம் தான். இந்த செவ்வாய் திசை யாருக்கெல்லாம் நன்மை செய்யும்? இப்போ நீங்க சொல்றீங்க நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அப்படின்னு சொல்றீங்க. யாருக்கெல்லாம் தீமை செய்யும், யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்ற அமைப்புல பார்க்கும்போது செவ்வாயின் நண்பர்களான சூரிய, சந்திர, குருவுடைய லக்னங்கள்ல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்கும். அதாவது கடக லக்னம், சிம்ம லக்னம், சூரியன் சந்திரனுடைய 2 லக்னங்கள், கடக லக்னம், சிம்ம லக்னம், குருவின் மீனம், தனுசு, இந்த 4 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த நிலைமையில் இருந்தாலும் கீழான கெடுபலன்களை செய்ய மாட்டார். கொஞ்சம் ஒரு கெட்டே போயிருந்தாலும், நீசமாக இருந்தாலும், நட்பு கிரகங்கள், நீங்கள் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா நட்பு கிரகங்கள் உங்களை கிணற்றில் விழுந்தவனை தூக்கி விடவே முயற்சி செய்யும், அதை நடத்தியும் காட்டும். பகை கிரகங்கள் கிணத்துக்குள்ள போய் மெதுவாக எட்டி பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள தள்ளிவிடும். ஆகவே நட்பு கிரகங்கள் கடக, சிம்ம, தனுசு, மீன லக்னங்களான இந்த 4 லக்னங்களுக்கும் மிகச்சிறந்த நண்பரான செவ்வாய் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய திசையில் கூடுமானவரை நன்மைகளையே செய்வார். அதே போல தன்னுடைய லக்னங்களான விருச்சிக, மேஷம், இந்த 2 லக்னங்களுக்கும் அவருக்கு எதிரியாவதால் செவ்வாய்கிட்ட ஏன் இந்த ஒரு குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தனக்கு தானே எதிரியாக இருப்பார். தன்னுடைய முன் யோசனை இல்லாத ஒரு கோப குணத்தினால, எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் ஒருவனை நம்ம கோபக்காரனாக இருந்தால் அவனை நம்ம விரும்புறதில்லை. அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வானோ, எப்படி நம்மளை திட்டுவானோ, எப்படி நடந்துக்குவானோ தெரியாதுன்றதுனால ஒரு கோபக்காரனிடம் நாம் கொஞ்சம் விலகியே இருப்போம். இது செவ்வாயின் குணம். இப்போ செவ்வாய்க்கென்று 2 லக்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, மேஷம், விருச்சிகம். இந்த 2 லக்னங்களில் பிறந்தவர் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் கோபக்காரராக இருப்பார். அப்போ அந்த கோபக்காரராக இருக்கும்போது அவரிடமிருந்து நாம் ஏன் விலகி இருக்கிறோம் என்பதற்கு காரணமாக, மேஷத்தில் பிறந்தால் அவருக்கு விருச்சிகமே 8ஆம் இடமாக, லக்னாதிபதியே 8ஆம் ஆவார். விருச்சிகத்தில் பிறந்தவருக்கு மேஷம் 6ஆம் இடம் என்பதால் அவருக்கே 6ஆம் அதிபதியாக பகைவராக ஆவார். ஆக தனக்குத்தானே பகைவராகவும் ஆகக்கூடிய ஒரு குணம் இந்த செவ்வாய்க்கு உண்டு. இந்த தனக்குத்தானே பகைவராக ஆகக்கூடிய குணம் என்பதை நான் கோபம் என்று சொல்கிறேன். ஆகவே கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு போல தன்னுடைய லக்னங்களான மேஷம், விருச்சிகத்திற்கு, மேஷத்தில் பிறந்தவருக்கு முதல் 3.5 வருடங்கள் அல்லது பிற்பாதி 3, மொத்த 7 வருஷ திசையில ஒரு பகுதி திசையா நல்லதாகவும், மேஷம் விருச்சிகத்துல தானே லக்னாதிபதியாகவும் பகையாளியாகவும் ஆகிறதுனால ஒரு பாதி 3.5 வருஷங்கள் அந்த திசையில நல்ல பலன்களையும், மீதியோ ஏதேனும் ஒரு பாதி திசைகளை கொஞ்சம் சாதகமற்ற பலன்களையும் செவ்வாய் செய்வார். ஆகவே தன்னுடைய நட்பு நிலைமைகள் இருக்கிற அமைப்புகளுக்கு தன்னுடைய காரகத்துவங்களான அதிகாரம், கோபம், சிகப்பு நிறம், மருத்துவம் போன்ற விஷயங்கள்ல இந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய நல்லதை செய்யும்.